துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண தடை இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ மேக்ஸிமம் வந்து துலாம்க்கு ஈஸியாக கல்யாணம் ஆகிடும். அதையும் மீறி ஜாதகத்தில் சில தோஷம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மயிலாடுதுறை மாயவரம்னு சொல்லுவோம் இல்லையா, பக்கத்தில் உள்ள திருவிழி மிளலை அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வரணும். இது சிவன் கோவில் தான். இந்த கோவிலுக்கு போய் இவங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் சீக்கிரமே கல்யாணம் ஆகும். இந்த கோயில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர்களால் பாடப்பட்ட ஒரு பாடல் பெற்ற ஒரு பெருமையான ஒரு ஸ்தலம் தான், பழங்கால ஸ்தலம் தான். இந்த கோயிலுக்கு போய் சுவாமிக்கு சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது திருமண தடையை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். முருகனை தான் கும்பிடணும். அதுலேயும் சுயம்பு முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு முருகனை, சுயம்புவாகவே வந்து ஒரு முருகன் அவரை வழிபாடு செய்யும்போது விருச்சிகத்துக்குள்ளே அத்தனை திருமண தடையும் வந்து பொடி பொடியாக ஒடிஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தையூர் அதோட பெயருக்கு அர்த்தமே என்னென்னா, தை அப்படிங்கிறதனோட பொருள் அலங்காரம், கூட்டு, இணைவு. அப்போது அந்த இணைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த தையூர்லேயே இருக்கிறதுனால ஒரு திருமணமான தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கை வாழவும் அலங்காரமான ஒரு வாழ்க்கை வாழவும் நல்ல திருமணம் அமையும். இந்த கோயிலுக்கு போய் விருச்சிகம் வழிபாடு பண்ணும்போது திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லபடியாக அமையும். ஸோ தனுசு ராசிக்கு புதன் வந்து வீக்காக இருக்கும்போதோ, புதன் ஏதோ ஒரு பாவகிரகத்தோட சனியோடையோ ராகுவோடையோ சேர்ந்து கெட்டு போயிருக்கும் போதோ, குடும்பஸ்தானத்திலே சனி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாருனாலோ, பொதுவாகவே தனுசுக்கு சனி ஆட்சி ஆகிட்டாலே திருமணத்தில் தாமதம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு தனுசு வழிபட வேண்டிய ஒரு கோவில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அந்த கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள அம்மனுடைய பேர் மங்களாம்பிகை. இந்த அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில போய் செம்பருத்தி பூவை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபடும் போது தனுசுக்கு இருக்கிற அத்தனை திருமண தடையும் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்குது.